ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி தமிழ்நாடு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பசங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சேனலில் கீப்பான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், டிஎன்ஏ ரிலேட்டடாக. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சிபிஎஸ்சியோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு வேளை பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இதுலேயும் வைக்கிறேன், உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, என்ன மேடம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏன்னா இன்னும் தான் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட் வரல, பட் எப்படி அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதின மாணவர்கள் நம்மளுடைய டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,92,494 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இதில் பாஸ் பர்சன்டேஜ், ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து என்ன இதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 100% தேர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2,638 அந்த இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போக இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்டை யார் போய் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு கட் ஆஃப் வைஸ் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அப்படின்னு. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு தேவையானது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு வந்து மேக்ஸு, இது 3 தான் நம்மளுக்கு தேவையானது. இந்த இயர் மேக்ஸோட கட் ஆஃப் வைஸ் வந்து வச்சு தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃபில் எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பசங்களோட இன்புட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் முதல்ல மாதிரிலாம் கிடையாது, நான் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இல்லை, நான் வந்து இன்ஜினியரிங் போல் நீட்டு அதாவது பயாலஜி ரிலேட்டடாக தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறத போது மேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதனால் மேக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா 100% அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதர் காலேஜஸ் ரிலேட்டடாக டீம்டு யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஜேஇ எழுதியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சென்டம் எடுத்தவங்க அப்படின்னா 3022 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. இதே லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து மேத்மெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2,587 பேர் தான் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது இந்த இயர் நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சென்டம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு மட்டும் நம்ம கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வராங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களும் வந்து ஒரு 10 பேர் முன்னாடி வந்தாலும் சரி, ஒரு 100 மெம்பர்ஸ் முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக காமிக்க செய்யும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 3,181 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1,125 மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட இப்போ பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப குறைவான பீப்புள் தான் லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க, 471. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 637. நான் அனலைசிஸ் வந்து 2024 அனலைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இதை வச்சு பார்க்கும்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸு அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா சென்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹையஸ்ட்டாக தான் போயிருக்கு கம்பேர் டு லாஸ்ட் இயர். ஸோ அப்போ இந்த இயர் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்டோட இது அப்ளை பண்ணுற பர்சன் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில அனலைசஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு எவ்வளோ பேருக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது. இது தவிர்த்து மற்ற எந்தெந்த கட் ஆஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்க்கலாம். அதாவது ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 36 மெம்பர்ஸு. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து வெட்னரி ரிலேட்டடாக ஸோ அதுலேயும் வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு வேளை டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக யாராவது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து லாஸ்ட் இயர் 2024-23 அனலைஸ் பண்ணி நம்ம எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் எந்த கட் ஆஃப் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத
மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சில காலேஜஸ் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் போடுங்க. நம்ம கண்டிப்பாக லாஸ்ட் இயரோட கம்பேரிஷன் வச்சு நம்ம சொல்ல முடியும். அதில் சிபிஎஸ்சி ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அனலைசிங் தெரியும், எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. எத்தனை பேர் நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அதை வச்சு நம்மளுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் வாங்கியிருந்தீங்கனாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன அனலைசிங் கிடச்சிருக்கும். சின்னதாக தான் கிடச்சிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கட்டாயம் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. கீப் ஆன் டச்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் வந்து சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.